செந்துராண்டவா நமக்குன்னு பிரச்சனை எங்கதான் தேடி வருமோனே தெரியலங்க. உண்மையால சொல்ல போனா இன்னைக்கு என் ஃபாலோவர்ஸ் ஏமாந்துடக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்துக்காக எடுக்க போற வீடியோ தாங்க. என்னோட ஃபாலோவர்ஸ், அதாவது இன்னைக்கு யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு சொல்லி எனக்கு ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்துருக்க என் ஃபாலோவர்ஸ் எந்த ஒரு விஷயத்துல ஏமாந்துடக்கூடாதுன்னு நான் சொல்றேன். என்ன மனுஷன் நடந்துச்சு? ஃபேக் ஐடி தாங்க. ஸ்ரீ செந்தூர் ஃபர்னிச்சர் ஒரு பேஜ் போட்டாவே ஃபாலோவர்ஸ் புக்கு ஏறிடுவாங்க. ஒரு முட்டாள்தனமான சில பேர் பண்ற ஒரு ஃபேக் ஐடி தாங்க இன்னைக்கு என்னோட மனசை இவ்வளவு தூரம் காயப்படுத்தி நிக்குது. உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொன்னா, ஸ்ரீ செந்தூர் ஃபர்னிச்சர் அதே ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா 2,40,000 ஃபாலோவர்ஸ். அதாவது நீங்க பார்க்கும்போது இந்த ஃபாலோவர்ஸ் எகிரி இருக்கும், கம்மியா இருக்காது. 2,40,000 ஃபாலோவர்ஸ் எடுத்துற இந்த ஃபேஸ்புக் பேஜ் தான் மனிஷோட செந்தூர் ஃபர்னிச்சரோட ஒரிஜினல் ஐடி. அதே இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா 8,63,000 ஃபாலோவர்ஸ். சொல்ல போனா இன்னைக்கு 8,63,000 தாண்டி ஓடிட்டு இருக்க, மில்லியன் அடிக்கிறதுக்கு ஓடிட்டு இருக்கிற இந்த ஒரிஜினல் பேஜ் தான் என்னோட ஒரிஜினல் ஐடி. அதே பாத்தீங்கன்னா அந்த ஃபாலோவிங்ல என்னோட பர்சனல் ஐடி மட்டும் இதா லிங்க் ஆயிருக்கும். ரீசன் என்ன சொல்றேன்னா, ஃபேக் ஐடியில வந்துட்டு அது இது அப்படி இப்படின்னு பண்ற அந்த ஃபேக் ஐடி தயவுசெய்து நம்பிடாதீங்க. இதுல மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் என்ன நடக்குதுன்னா, நீங்க இப்ப இன்ஸ்டாகிராம்ல என்னோட வீடியோ எவனோ ஒருத்தர் செந்தூர் ஃபர்னிச்சர் ஒன்னு ஓபன் பண்ணி போட்டு என்னோட வீடியோ வந்திருக்கும், மணிஷ் பேசியிருப்பேன், சில பீன்லாம் எடிட் பண்ணிருப்பாங்க. அதுல வந்து அந்த போன் நம்பர் மூக்கன்னு செந்தூர் ஃபர்னிச்சர் தான் வந்துச்சுன்னு கூட சொல்லுவீங்க. ஆனா அதுல பண்ண போற ஒரு மெசேஜுக்கு, மணிஷ் அண்ணா இந்த காம்பா அவைலபிளா, இது ஆன்லைன் புக்கிங் எடுப்பீங்களா, ஆன்லைன் புக்கிங் எடுப்போம், நீங்க 50,000 போட்டு விடுங்கன்னு கேட்டா தயவு செய்து சொல்றேங்க, செந்தூர் ஃபர்னிச்சர் மணிஷ் எப்பவுமே ஆன்லைன் புக்கிங் எடுக்க மாட்டேன், அது ஆன்லைன்ல பேமெண்ட் வாங்க மாட்டேன். இன்னொரு பேஜ் வந்திருக்கு ஸ்ரீ செந்தூர் ஃபர்னிச்சர் சொல்லி, என்ன மாதிரியே ஒரு வேஷ்டி கட்டிட்டு இங்க ஒரு ஐடி வந்திருக்கு. இது என் தம்பி தாங்க, தாராளமா ஃபாலோ பண்ணலாம். சொல்ல போனா ஈரோடு பிரான்ச், வேலூர் பிரான்ச், மதுரை பிரான்ச், திருச்சி பிரான்ச், இந்த 4 பிரான்ச்சுமே உண்மையே சொல்றேங்க, இந்த 4 பேஜ் என் ஃபாலோவர்ஸ் தெரியும் அது என்ன பண்ணணும்ட்டு. இது எதுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்றேன், கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிற அமௌண்ட் எந்த ஒரு செகண்ட்ல யாருக்காகவும் நான் விடமாட்டேன்னு ஒவ்வொரு முறையுமே சொல்லுவேன். யாரோ ஒருத்தர் எனக்காக நீங்க போறதை நினைச்சு யாருக்கோ போகாதீங்க. சில பல ஃபேக் ஐடியில வந்து 30,000 ஃபாலோவர்ஸ்க்கு மேல எடுத்து வச்சிருக்காங்க. அது நானும் நினைச்சு எல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சிருக்காங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை, அந்த பேஜ்ல மனுஷனோட வீடியோ போட்டா இதாகும்னு சொல்ற நல்ல உள்ளமா இருந்திருந்தா இந்த மாதிரி ஃபேக்கான கேவலமான ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. என்னோட ஃபாலோவர்ஸ் எந்த இடத்துல யாரும் ஏமாந்துடக்கூடாது தான் இந்த 4 பேஜ் மட்டும் தான் என்னோட ஒரிஜினல் ஐடி. அது உங்களுக்காக வரேன். நிறைய பேர் இன்னைக்கு எல்லாமே பேசி முடிச்சாருங்க. நிறைய பேர் இந்த தேக்கோட காம்போ மட்டுமே விடுங்க, மேரேஜ் காம்போ விடுங்க, இந்த தேக்கோட காம்போ விடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அடுத்தடுத்த வீடியோல இந்த 4 பேஜ்ல கண்டிப்பா வருங்க. சோ செந்தூராண்டவா முடிஞ்ச வரைக்கும் நேர்ல வாங்க, நேர்ல வந்து பொருளை பாருங்க. சீர்வரிசைன்னு அடுத்து சொல்றது இது ஒரு கல்யாணங்க. அந்த பிரம்மாண்டத்துக்கு நேர்ல வந்து பொருள், ஒரு புடவைக்கோ நகைக்கோ எந்த அளவுக்கு நம்ம முன்னாடி பர்னிச்சருக்கு முன்னாடி வரணுங்க. ஆன்லைன்ல நீங்க என்னை நம்பி பேச்சுக்கு நம்பிக்கை கொடுப்பேன்னு சொல்லுவீங்க, ஆனா நான் எடுத்து அதுல வேண்டாங்க நான் சொல்ல வர்றது. சோ நேர்ல வாங்க, பொருளை பாருங்க, நிம்மதியா இருங்க. சோ செந்தூராண்டவா முடிஞ்ச வரைக்கும் நேர்ல வாங்க. சந்திப்போம். நன்றி, வணக்கங்க.